Hello everyone, welcome to Veranda race. So இன்னைக்கு வந்து simple interest related ஆன basic questions தான் பார்க்க போறோம். So simple interestல exam point of viewல கேட்கக்கூடிய ஒரு சில model questions இன்னைக்கு பார்க்கலாம் and இதனுடைய continuation வந்து நாளைக்கும் இருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி Veranda raceல join பண்ணனும் அப்படினா both offline and onlineல வந்து classes போயிட்டு இருக்கு. So அதுக்கான link descriptionல இருக்கு. அதை check out பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம January 10th evening 7 to 8:30 வந்து ஆன்லைனுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ஆன்லைன் ஃப்ரீ டெமோ கிளாஸை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை செக் அவுட் அந்த லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணி January 10th இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? Good afternoon, Kavipriya, Nandini Raja, Sri, Bhavani, Jasmine, Kavi and Karthik. So, எல்லாருக்குமே good afternoon. Okay, so இன்னைக்கு பார்க்க போகிறது simple interest அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே மோஸ்ட்டாக ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது PN R by 100 அப்படின்னு சொல்லுவோமா? இதில் P வந்து principal, N வந்து number of years and R வந்து rate of interest. ஸோ சில பேர் வந்து PTR அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ N இல்லைன்னா T அப்படின்றது number of years வந்து மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ P வந்து principal. ஓகேவா? ஸோ N வந்து number of years and R வந்து rate of interest. ஓகேவா? SI வந்து simple interest மீன் பண்ணுறது. அண்ட் எந்த ஒரு ஃபார்முலா நெக்ஸ்ட் வேற என்ன ஃபார்முலா இருக்கு? amount which is equal to என்னது? principal plus simple interest. ஸோ மோஸ்ட்டாக இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR by 100 அண்ட் அமௌண்ட் அப்படின்றது எப்போவுமே பிரின்சிபல் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணால் வர்றது. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. பட் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண மாட்டோம். லைக் பர்சன்டேஜஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுவோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் ரிலேட்டடாக எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரின்சிபலை வந்து ஒரு 1 lakhன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அப்படின்றது வந்து 1 lakh இருக்கு அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கு. ஓகே, ஸோ பர்சன்டேஜை கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா பிரின்சிபலை தான் என்ன பண்ணிப்போம்? ஆல்வேஸ் 100% வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ பிரின்சிபலை வந்து 1 lakhன்னு எடுத்திருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து என்னவா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் வந்து அதே 1 lakh தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா 1 lakhல 10% வந்து 10,000. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 இருக்கும். அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? 1,10,000 அப்படின்றது வந்துடுமா? ஓகேவா? ஸோ சிமிலர் இதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போவும் பிரின்சிபல் என்னது தான்? 1 lakh அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவாயிடும்? ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 10,000 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயருக்கும் என்ன தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? 10,000 தான். அப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வந்துடும்? 20,000ன்றது வந்துடுமா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எவ்ரி இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஒரு இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,000 அப்படின்னா 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20,000. ஸோ அகெயின் அமௌண்ட் வந்து என்னவாயிடும்? 1 lakh
20,000 அப்படின்றது ஆயிடுமா? ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இனிஷியலாக பிரின்சிபல் வந்து 1 லேக்குன்னு தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன மாறிடும்? ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு அப்படின்னா 3 இயர்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு 10,000, செகண்ட் இயருக்கு 10,000 அண்ட் தேர்ட் இயருக்கு 10,000 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? அப்போ ஓவராலாக 30,000 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுமா? அப்போ அமௌண்ட் வந்து என்ன வந்துடும்? 1,30,000 அப்படின்றது வந்துடுமா? ஓகேவா? ஸோ வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எவ்ரி இயர் இல்லை எவ்ரி மந்த் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து நார்மலாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 10% அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000. ஸோ இந்த 10,000 அப்படின்றது பிரின்சிபலில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. ஓகே, அதே மாதிரி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20,000 அப்படின்றது 1 லேக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 20%. 20% ஆஃப் 1 லேக் என்னது? 20,000 அப்படின்றது. அதே மாதிரி இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30,000 இருக்கு. ஸோ இது வந்து 30% ஆஃப் பிரின்சிபலா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% வருது, செகண்ட் இயருக்கு 20%, தேர்ட் இயருக்கு 30%. ஸோ இதுதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 10, 20, 30 அப்படின்றது என்ன வந்தது? எப்படி வந்தது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10, இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1. ஸோ 10 into 1, 10%. அண்ட் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ஸோ 10 into 2 என்னது? 30%. சாரி, 10 into 2, 20%. சிமிலர் இங்கே ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. ஸோ 30%. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணி வர்ற பர்சன்டேஜை பிரின்சிபலில் கால்குலேட் பண்ணால் வர்றது தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்போவுமே எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வர்றது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணி அந்த பர்சன்டேஜை எதில் கால்குலேட் பண்ணுவோம்? பிரின்சிபலில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணி பிரின்சிபலில் அது எவ்வளோ பர்சன்டேஜின்னு கால்குலேட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ பிரின்சிபலை எதுவாக கன்சிடர் பண்ணிக்கணும்? ஆல்வேஸ் 100% அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து எப்போவுமே என்னன்னு இருக்கும்? 100% இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் பர்சன்டேஜ் இருக்கும்ல, ஸோ என்ன பர்சன்டேஜ் வருதோ அதை பிரின்சிபலில் கால்குலேட் பண்ணால் வர்றது தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிவன் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே 10% நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால தான் இங்கே 10%, 20 and 30ன்றது வருது. ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கொஷினில் சம்டைம்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க கொடுக்காமையும் இருந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரின்சிபல் அப்படின்றது வந்து 100%ஆக இருக்கும். அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து எது ரெண்டுக்கும் ஈக்குவல்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் அதுக்கு ஈக்குவல். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம். அதாவது பிரின்சிபலை 100%. ஸோ 100%உடைய வேல்யூவை வந்து பிரின்சிபலாக எடுத்துப்போம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கும் ஈக்குவல். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஈக்குவேஷனில் இதில் வந்து ஒரு வேளை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்காம ரிமைனிங் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம பிரின்சிபல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேசிக் கான்செப்ட்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாப்புகளும் குட் ஆஃப்டர்நூன். கிளியரா? ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்போவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸை மல்டிபிள் பண்ணி பிரின்சிபல்லேருந்து கேல்குலேட் பண்ணுறது அண்ட் பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. ஓகே. ஸோ இதை தவிர வேறு என்ன விஷயம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்கும்போது எவ்ரி இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is also same. So simple interest la enna irukadu, changes irukadu. Rate of interest maaruna mattumda simple interest vandu maarume thavara rate of interest la changes illa appadina every year vandu simple interest same ah da irukum. Okay va? And next vandu principal அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ எல்லா டைமுமே வந்து இதை பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பிரின்சிபலை பீல டினோட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து என்ன டேர்ம்ஸ்லையும் இதை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலும் அது பிரின்சிபல் தான். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ கேபிட்டல் இல்லை சம் ஆஃப் இல்லை அமௌண்ட் ஆஃப், ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வருது அப்படின்னா அதை எதை ரிலேட் பண்ணும் அப்படின்னா பிரின்சிபலை தான் வந்து மீன் பண்ணும். அண்ட் இங்கே இன்னொரு டேர்மும் இருக்குது. ஸோ அது வந்து அமௌண்ட்ஸ் டூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்ஸ் டூ அப்படின்றது எதை மீன் பண்ணும் அப்படின்னா அமௌண்ட்டை மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் அப்படின்றது வந்து பிரின்சிபல், அமௌண்ட்ஸ் டூ அப்படின்றது எதை மீன் பண்ணும்? அமௌண்ட்டை வந்து மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, amount of 1 lakh becomes amounts to 2 lakh. Okay va? So amount of 1 lakh becomes amounts to 2 lakh அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே. ஸோ இங்கே இந்த amounts of அப்படின்றது வந்து பிரின்சிபலை மீன் பண்ணுது. இங்கே இந்த அமௌண்ட்ஸ் டூ அப்படின்றது எதை மீன் பண்ணுது? அமௌண்ட்டை மீன் பண்ணுது. ஸோ இந்த வேர்டிங்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ சம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பிரின்சிபலை ரெஃபர் பண்ணுறது. அமௌண்ட்ஸ் டூன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் 1 by 1 பார்க்கலாமா? Okay, so in first question, what sum of money must be given as a simple interest for 6 months at 4% per annum in order to earn 150 interest? Okay va? So நிறைய பேருக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இல்லை நான் பிகினராக இருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க என் கூடயே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனமில் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் எதில் தான் இருக்கணும் அப்படின்னா
in terms of yearsல தான் இருக்கணும். So இது per annum னு இருக்கும்போது number of years in terms of yearsல தான் இருக்கணும். So அதில் changes வரக்கூடாது. ஓகேவா? 7,500 வருதா? Okay. So what sum of money must be given as a simple interest for 6 months at 4% per annum in order to earn a 150 interest. So 150 அப்படின்றது simple interest, R4 வந்து rate of interest, and இங்க என்ன இருக்கு? Number of years வந்து 6 months ன்னு இருக்கு. ஓகேவா? So when rate of interest வந்து per annum ன்னு இருக்கும்போது number of yearsம் எப்படி தான் இருக்கணும்? இயர்ஸ்ல இருக்கணும், மந்த்ஸ்ல இருக்கக்கூடாதா? அப்போ இந்த 6 months அப்படின்றது என்ன எப்படி மாறிடும்? 6/12 which is equal to 1/2 years. ஓகேவா? So 1/2 years. So principal வந்து always என்னன்னு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கேன்? 100% எடுத்துப்போமா? அப்போ principal equal to 100. இங்க நமக்கு simple interest தான் 150 இருக்கு. So simple interest என்றது rate of interest and number of years multiple பண்றதா? அப்போ இங்க என்ன வரும்? Simple interest 150 which is equal to rate of interest வந்து 4% and number of years என்னது? 1/2 years. ஓகேவா? So 1/2 years அப்படின்றது. So 2 வந்து இங்க 2 times cancel ஆகும், 2 இங்க எத்தனை times cancel ஆகும்? 50 times cancel ஆகும். So P ஓட value என்னது? 15 into 5 வந்து 75 and 2 zeros. So 7,500 என்றது answer. ஓகேவா? Yes, 2% உடைய value தான் 150, 100% உடைய value வந்து 7,500. ஓகேவா? ஸோ பெர் ஆனமுக்கு வந்து 4%, அதாவது 12 monthsக்கு 4% அப்படின்னா 6 monthsக்கு 2% தான். ஸோ இங்கே பெர் ஆனம்ன்றதுனால 2% உடைய வேல்யூ தான் 150 and 100% உடைய வேல்யூவை 7,500ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். A sum of 1,600 gives a simple interest of 252 in 2 years and 3 months. The rate of interest per annum is. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் கொஷினில் a sum of 1,600 gives a simple interest of 252. அப்போ principal அப்படின்றது என்னது? 1,600. simple interest வந்து என்னது? 252. number of years வந்து என்னன்னு இருக்கு? 2 years 3 months இருக்கு. ஸோ இதை இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 2 3/12 which is equal to 2 1/4. என்னோட வேல்யூ என்னது? 9/4 years. 9/4 years. ஓகே, தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் வந்து ஆல்வேஸ் 100%க்கு ஈக்குவல். ஸோ 1,600 அப்படின்றது தான் 100%. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு? 252 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to rate of interest into number of years. ஸோ R% into number of years வந்து 9/4. இங்கே இருக்கிற 2 zeros and 2 zeros cancel ஆகிடுமா? ஸோ 9 வந்து இங்கே 2 times cancel ஆகும் and remaining 7. ஸோ 8 times வருமா? ஓகேவா? ஸோ again இதை 4 times cancel பண்ணலாம், இங்கே 7 times cancel பண்ணலாம். ஸோ R அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? கிராஸாக மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 4 into 1/4 into 7. ஸோ 4 cancel ஆகி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வந்துடும்? 7% அப்படின்றது வந்துடும். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்போவுமே அந்த பிரின்சிபல் 100% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். A sum of money lent at simple interest amounts to 880 in 2 years and to 920 in 3 years. The sum of money is. ஓகேவா?
So third question la a sum of money lends at simple interest என்ன சொல்லிருக்காங்க amounts to னு சொல்லிருக்காங்க so amounts to அப்படினா இந்த 880 அப்படின்றது என்னது amount ஆ இருக்கும் ஓகேவா so இந்த 880 அப்படின்றது வந்து amount அதாவது at the end of 2 years ல 2 years ஓட end ல ஓகேவா 2 years ஓட end ல அவங்களுக்கு கிடைச்ச amount எவ்வளோ 880 and to 920 in 3 years அப்போ 3 years ஓட end ல அவங்களுக்கு கிடைச்ச amount வந்து 920 அப்படின்றது the sum of money என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ 800 is Candy Kavipriya Satishkumar ஆன்சர் வந்து 800 ஓகே ஸோ அமௌண்ட் அப்படின்றது வந்து நமக்கு என்னன்னு தெரியும் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதா அப்போ இங்கேயும் பிரின்சிபல் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு இங்கேயும் என்ன இருக்கு பிரின்சிபல் அப்படின்றது இருக்கு ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குமா அதாவது இந்த 880ன்றது அமௌண்ட் ஸோ அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுவும் அமௌண்ட் தான் 920ன்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ இதை ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னா பிரின்சிபல் கேன்சல் ஆகி எனக்கு 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குமா அப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 920 மைனஸ் 880 which is equal to 40 அப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40 அப்படின்னா 2 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் when rate of interest வந்து சேமாக இருக்கும்போது every year simple interest same தானே 1 இயருக்கு 40 அப்படின்னா 2 இயருக்கு 40 into 2 which is equal to 80 யா ஸோ 2 இயர்ஸுக்கான simple interest 80 2 இயர்ஸோட அமௌண்ட் வந்து 880 அப்போ எனக்கு பிரின்சிபல் தான் தேவை அப்படின்னா பிரின்சிபல் வந்து அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் என்னது 880 அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 80 which is equal to 800 so option 4 வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ when 2 years ஓட எண்டில் கொடுத்த அமௌண்ட் அண்ட் 3 years ஓட எண்டில் கிடைக்கிற அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது பிரின்சிபல் கேன்சல் ஆகி அந்த 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும் நமக்கு கேட்டிருக்கிறது பிரின்சிபல் தான் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40னா 2 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 80 ஸோ அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணால் பிரின்சிபல் கிடைச்சிரும் ஸோ 800 அப்படின்றது ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் a sum of money amounts to 5,205 years and to 5,680 in 7 years at simple interest. The rate of interest per annum is. Okay va? So, this was similar to last question மாதிரியே வா okay but last year la 2 year and third year second year oda end and third year oda end கொடுத்திருந்தாங்க so difference எடுக்கும்போது நமக்கு 1 இயருக்கான simple interest தான் கிடைச்சது but இங்க என்ன சொல்லிருக்காங்க a money amounts to 5,200 in 5 years அப்போ 5 years ஓட எண்டில் அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 5,200 and rupees 5,680 in 7 years 7 years ஓட எண்டில் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 5,680 இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அகெயின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எத்தனை இயர்ஸுக்கு கிடைக்கும் 2 இயர்ஸுக்கு கிடைக்குமா ஏன்னா இங்கே 5 இயர்ஸ் இருக்கு இங்கே 7 இயர்ஸ் இருக்கு அங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் தான் வரும் அப்போ 2 இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது 480யா 2 இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது 480 அப்படின்றது ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது பிரின்சிபல் கேன்சல் ஆகி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் 2 இயர்ஸுக்கு அப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வந்துடும் 214 வந்துடும் நமக்கு கேட்டிருக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்றது தெரியணுமா ஸோ பிரின்சிபலை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு
என்ன பண்ணுவோம் 1 இயருக்கான அதாவது 5 years ஓட அமௌண்ட் தெரியும் ஸோ 5 years ஓட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா பிரின்சிபலை கால்குலேட் பண்ணலாம் 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 240 அப்படின்னா 5 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 240 into 5 which is equal to என்ன வந்துடும் 1200 ஓகேவா அப்போ பிரின்சிபல் என்னது amount minus simple interest which is equal to 5200 minus 1200 which is equal to 4000 என்றது தான் principal. So இந்த principal 4000ல simple interest 1 இயருக்கு என்னது 240 யா so இந்த 240 வந்து எவ்வளோ percentage தான் நம்ம calculate பண்ணணும் ஓகேவா so 240 by 4000 into 100 போட்டாலும் சரி 20 cancel ஆயிடும் 0 cancel ஆகி 6% ன்னு வரும் so இது வந்து basic method அப்படி இல்லைன்னா 1% வந்து 40 and 6% வந்து 240 வரும் அப்படின்றத சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா சபனேஷ் சிவகுமார் ஹாய் ஸோ ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் என்னது 6% அப்படின்றது ஓகே ஸோ த்ரூ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப்ஸ் ரெடியூஸ் ஆகி ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்லையே ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபோர்த்து சம்முக்கான ஆன்சர் 6% ஓகே ஸோ எப்போயாவது ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ தட் அதை அகைன் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் What sum will amounts to 7,000 in 5 years at 1/3% simple interest? Okay va? So இங்க வந்து எதை calculate பண்ண சொல்லியிருக்காங்க principal தான் வந்து என்ன அப்படின்றத calculate பண்ண சொல்லியிருக்காங்க so என்ன வரும் What sum will amounts to 7,000? Amounts to கொடுத்தாலே இது என்னது amount so amount உடைய value தான் 7,000 number of years வந்து 5 ன்னு இருக்கு rate of interest வந்து 1/3% so இதை எப்படி எழுதிக்கலாம் 10/3% ன்னு எழுதிக்கலாமா என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்க what sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா ஓகே அப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம calculate பண்ணணும் ஓகேவா so Vijay and Kavipriya 6,000 okay so amount வந்து 7,000 இருக்கு and principal principal தான் calculate பண்ணணும் so எப்பவுமே amount அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம் principal plus simple interest so principal அப்படின்றது always 100% simple interest அப்படின்றது என்னது rate of interest plus into number of years okay அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்றது தான் என்னது amount அதாவது 100% ஓட plus rate of interest into n இத 100 principal ஓட rate of interest ஆட் பண்றது நமக்கு principal வந்து என்னன்னு தான் இந்த क्वेश्चनலயும் கன்சிடர் பண்ணிப்போம் 100 ன்னு தான் கன்சிடர் பண்ணிப்போம் simple interest என்ன இருக்கு rate of interest என்னது 10/3 into number of years என்னது 5 which is equal to 50/3 அப்ப amount வந்து என்னது 100 plus 50/3 which is equal to 350/3 ன்றது தான் என்னது amount அப்போ இந்த 350/3% உடைய வேல்யூ தான் என்னது 7,000 நமக்கு தேவை பிரின்சிபல் 100% உடைய வேல்யூ என்னன்றதா ஸோ இங்க percentage கேன்சல் ஆயிடும் ஒரு 0 35 வந்து 20 டைம்ஸ் கேன்சல் ஆகும் ஓகேவா அப்போ பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும் ஸோ பிரின்சிபல் which is equal to so cross multiply பண்ணும்போது p/3 இங்க 20 into 100 அப்போ பிரின்சிபலோட வேல்யூ என்னது 6,000 ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து
6000 அப்படின்ட்டு இல்லை அங்கே தெரியலனா இங்கே எழுதிக்கலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது P தானே என்னன்னு calculate பண்ணணும் ஸோ P by 3 which is equal to 100 into 20 P யோட வேல்யூ 6000 Sai Kanmani, good afternoon. Okay. So amount on the principal plus simple interest. So adanala 100 plus ada add panna varradhu da amount ku equal panikalam. Okay ba so formulas e illama and the percentages vechi eppadi solve pannalam abindradha da iniki class la papa most formulas endha question kume use panna maatom. Okay ba next one. In what time will 72 becomes 81 at 6 1/4% per annum simple interest? Okay va? So inga number of years adhaadu n வந்து என்னன்னு calculate பண்ண சொல்லிருக்காங்க. So எவ்வளோ டைம்ல 72 rupees principal அப்படின்றது 81 அமௌண்ட்டா மாறும் at 6 1/4% ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? So இங்க 72ன்றது principal and 81 அப்படின்றது amount. அப்போ simple interest வந்து 81 minus 72 which is equal to 9. So principal வந்து always 100% க்கு equal. அப்போ 100% உடைய value தான் என்னது 72 அப்படின்றது. simple interest வந்து என்னது simple interest வந்து 9. So இது வந்து எதுக்கு equal number of years into rate of interest க்கு equal. So இந்த 6 1/4 வந்து எப்படி எழுதிக்கலாம் 25/4 ன்னு எழுதிக்கலாமா ஓகேவா அப்ப 25/4 into n which is equal to என்னது simple interest 9. So 9 வந்து இங்க 8 times cancel ஆகும் 25 இங்க 4 times cancel ஆகும் 4 இங்க 2 times cancel ஆகுமா so n/4 which is equal to 2 ஓகேவா அப்ப என்னோட வேல்யூ என்னது so 9 வந்து 8 times cancel ஆகும் 25 4 sorry இத ரெண்டையும் தான கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் n/4 ஏனா இத ரெண்டையும் தான கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் so n/4 into 2 so n/2 equal to 1 n equal to 2 years okay va is n equal to 2 years என்றது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்க 1 தான வரும் so n/4 into 2 which is equal to 1 n equal to 2 years okay next one the simple interest on a sum for 5 years is 2/5 of the sum the rate of interest per annum is okay va so simple interest on a sum for 5 years வந்து 2/5 of the sum ன்னு சொல்லிருக்காங்க rate of interest per annum so r என்ன அப்படினு சொல்லி தான் calculate பண்ண சொல்லிருக்காங்க okay va so எப்பவுமே சொல்லிருக்கேன் fractions பேஸ் பண்ணி क्वेश्चंस கொடுக்கறாங்க அப்படினா ஒரே ஒரு fraction மட்டும் இருக்கு அப்படினா அதுல denominatorல என்ன வேல்யூ இருக்கோ அத வந்து total வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லி ஒருவேளை ஒரு क्वेश्चनல ரெண்டு fraction இருக்கு அப்படினா அந்த denominatorsோட LCM எடுத்து கன்சிடர் பண்ண சொல்லுவோம் so இங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரு simple interest on a sum of 5 yearsல வந்து 2/5 of the sum அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா so simple interest வந்து principalல எப்படி இருக்குமா 2/5 of the sum so இதுதான் வந்து அதுக்கான ஈக்குவேஷன் பட் நம்ம இங்க என்ன கன்சிடர் பண்ணிப்போம் principal அப்படின்றது தான் வந்து 5x so இதுல 2/5 அப்படினா simple interest என்ன வந்துடும் 2x ன்னு வந்துடுமா ஓகேவா so total value வந்து always denominatorல இருக்குறது தான் 2/5 அப்படினா 5 parts வந்து principal and 2 parts வந்து simple interest நமக்கு என்ன கேட்டிருக்காங்க
rate of interest தானே என்னன்னு calculate பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ principal 5x அப்படின்றது வந்து 100க்கு always equal and simple interest 2x அப்படின்றது rate of interest into number of years rate of interest தெரியாது and number of years என்னது 5 ஓகேவா x cancel ஆகிடும் 5 இங்கே 20 times cancel ஆகும் 5 again இங்கே 4 times cancel ஆகும் and rate of interest வந்து என்னது 8% option to 8% என்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா next one the sum of money will amounts to 520 in 5 years and to 568 in 7 years at simple interest ஓகேவா ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸாக இதே மாதிரி பார்த்தோமா sum of money amounts to 520 இதுதான் amount in 5 years ஓகேவா ஸோ 5 இயர்ஸோட எண்டில் அவங்களுக்கான அமௌண்ட் வந்து 520 7 இயர்ஸோட எண்டில் அவங்களுக்கான அமௌண்ட் வந்து 568 ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 and 7 simple interest for 2 years என்ன வந்துடும் 48 வந்துடும் ஓகேவா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பிரின்சிபல் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year என்னது 1 year வந்து 24 அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years கால்குலேட் பண்ணணுமா ஸோ 24 into 5 which is equal to 120 ஏன் 5 years கால்குலேட் பண்ணுறோன்னா நமக்கு பிரின்சிபல் கால்குலேட் பண்ணணும்னா அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவைப்படும் அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to 520 minus 120 which is equal to 400 ஓகேவா ஸோ இது வந்து ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாடல் தான் ஸோ 400 அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகே next one at some rate of simple interest A lent 6,000 to B for 2 years and 1,500 to C for 4 years and received 900 as a interest from both of them together. The rate of interest per annum was. Okay va? So even in the question ku kuda enna panna vendam ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுன்றது கிடையாது ஸோ என்ன சொல்கிறாங்க ஏ வந்து பிக்கு 2 வருஷத்துக்கு 6,000 rupees வந்து கடனாக கொடுக்குறாங்க அண்ட் ஏ வந்து சிக்கு 4 வருஷத்துக்கு 1,500 வந்து கடனாக கொடுக்குறாங்க அண்ட் 2 பேருக்கும் எது சேம்னு தான் சொல்கிறாங்க சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் தான் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அப்படி கொடுக்கும்போது ஏக்கு கிடைக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா 900 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஓகேவா அப்போ நம்ம இந்த கொஷினில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ ஏ வந்து பிக்கு 6,000 rupees ஃபார் 2 இயர்ஸுக்கு அட் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்களா ஆர் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் ஈக்குவல் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணுறதா ஓகேவா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே தெரியாது ஆர் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 2 years ஆஃப் 6,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர்ற பர்சன்டேஜை என்ன பண்ணிப்போம் பிரின்சிபலில் எடுத்துப்போம் அப்போ ஆர் பர்சன்டேஜ் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 of 6,000 ப்ளஸ் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 years ஆஃப் பிரின்சிபல் என்னது 1,500 ஸோ இது ரெண்டுக்கு வர்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அடிஷன் எவ்வளோ 900 ஸோ பர்சன்டேஜுக்கு 20 கேன்சல் ஆகிடும் இங்கேயும் பர்சன்டேஜுக்கு 20 கேன்சல் ஆகிடும் 2 into 60 120 r plus 4 into 15 60 r which is equal to 900 so 180 r which is equal to 900 and r oda value என்னது 0 cancel ஆயிடும் 18 5 times cancel ஆகும் so 5% option 1 வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா so 5% தான் so rate of interest ஐயும் number of years ஐ multiple பண்ணி அந்த percentage principal calculate பண்ணா அதுதான்
நமக்கு simple interest வரும். So இங்க simple interest equal பண்ணிருக்கு. Okay. Next one. So next one is similar இதே மாதிரி question தான். A lent 5,000 to B for 2 years and 3,000 to C for 4 years on a simple interest at the same rate of interest and received 2,200 in all from both as a interest. The rate of interest per annum is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகேவா? So இதுவும் similar to last question. அப்போ என்ன வரும்? 5,000 வந்து B க்கு 2 yearsக்கு கொடுத்திருக்காங்களா? So rate of interest வந்து R percentage into 2 into 5,000 plus rate of interest into number of years வந்து 4 years of 3,000 which is equal to simple interest எவ்வளோ கிடைச்சதா? 2,200 கிடைச்சதா? இப்போ percentageக்கு 20 வந்து cancel ஆயிடுமா? Next இங்க 2 into 50 என்னது 100 R plus 4 into 3 120 R which is equal to 2,200 ரெண்டையும் add பண்ணா 220 R which is equal to 2,200 எத்தனை times cancel ஆகும்? 10 times cancel ஆகும். அப்போ R ஓட value என்னது 10%. option 4 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? So 10th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து option 4. Okay. Next one. 500 was invested at 12% per annum simple interest at under certain sum of money invested at 10% per annum simple interest. If sum of the interest on both the sum after 4 years is 480, the later sum of money is. Okay va? So என்ன சொல்றாங்க? 500 வந்து 12% per annumல simple interestல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களாம். and அதுக்கப்புறமா இன்னொரு சம் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது. அதை வந்து 10% per annum simple interestல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. and both the interest after 4 years வந்து 480 வருதா. so later sum என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? so விஜய் 600 okay. so 500 அப்படின்றது வந்து பிரின்சிபல், R வந்து 12%, N வந்து 4 years. இது வந்து ஸ்கீம் 1. இன்னொரு ஸ்கீமுக்கு பிரின்சிபல் வந்து தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? R1ன்னு எடுத்துக்கலாம் 10, இதை வந்து பிரின்சிபல் 1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அதுக்கும் என்னது தான்? சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஸ்கீம்லையும் சேர்ந்து 480 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து 480ன்னு இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாமா? என்னது? 12% into 4. 12 into 4 என்னது? 48. அப்போ 48% of 500 48% of 500 தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பர்சன்டேஜுக்கு 20 கேன்சல் ஆகிடும். ஸோ 48 into 5 வந்து என்ன வந்துடும்? 240. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து 240 அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 என்ன வந்துடும்? 480லேருந்து 240 சப்ராக்ட் பண்ணால் வர்ற வேல்யூ என்னது? 240. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 10%, number of years வந்து 4 which is equal to 240. நம்ம calculate பண்ண வேண்டியது 100% என்ன அப்படின்றது தான். 0 cancel ஆயிடும். 4 வந்து இங்க 60 times cancel ஆகும். 60 into 10 என்னது? 600 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? So 11th ஒன்னுக்கான ஆன்சர் 600. ஓகே. Next one. A lends 2,500 to B and a certain sum to C at the same time at 7% annual simple interest. If after 4 years A altogether receives 1,120 as an interest from B and C, the sum lent to C is. So it was similar to last question. A வந்து 2,500
Bக்கு வந்து கொடுக்குறாங்க and some amount வந்து Cக்கு கொடுக்குறாங்க at the same time. So time வந்து at the same time at 7% annual simple interest. So 4 years க்கு அப்புறமா A altogether receives 1120 as a interest from B and C. The sum lent to C. So இங்க rate of interest and number of years அப்படிதான் இருக்கு சேமா தான் இருக்கு ஓகேவா so 1500 okay so இது வந்து principal 1 so rate of interest and number of years ரெண்டுக்குமே சேம் தான் அப்போ இது principal 1 இந்த certain sum principal 2 னு எடுத்துக்கலாம் so இங்கேயும் simple interest தான் வந்து equal பண்ண போறோம் sorry simple interest 1 and simple interest 2 add பண்ணா வர்றது 1120 so simple interest 1 என்ன வந்துரும் 4 into 7 so 28% of 2500 okay va so 28% of 2500 na percentage க்கு ரெண்டு 0 வந்து cancel ஆயிடும் so 28 into 25 என்ன வந்துரும் 700 so simple interest 1 வந்து 700 அப்படினா simple interest 2 என்ன வரும் 1120 minus 700 which is equal to 420 simple interest 2 na rate of interest into number of years which is equal to 420 sum தான calculate பண்ணனும் so 100% வந்து என்னன்னு calculate பண்ணனும் 7 இங்க எத்தனை times cancel ஆகும் 6 times cancel ஆகும் so 6 into 100 answer என்னது 6 so 1500 A lens 2500 28% simple interest வந்து 700 so 420 okay so number of years 4 இல்ல sorry இங்க number of years என்ன வரும் number of years 4 substitute பண்ணனும்ல into 4 so இது வந்து 60 4 வந்து 15 so answer என்னது 1500 okay yes number of years வந்து 400 substitute பண்ணனும் so 7 into 4 answer வந்து 1500 okay va yes next one a money lender finds that due to fall in the annual rate of interest 8% to 73/4%, his yearly income diminished by 61.50. His capital is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா ஸோ இது வந்து ஈஸியான கொஷினா ஒருத்தர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 8% per annumக்கு கொடுக்குறாரு பட் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணதுனால 73/4%க்கு கொடுக்கும்போது அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருதான் 61.5 வருது அண்ட் அவங்களுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க ஸோ பெர் ஆனம் அப்படின்றதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 61.5க்கு ஈக்குவலா ஸோ 8க்கும் 73/4க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 8%க்கும் 73/4%க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1/4%. இந்த 1/4% உடைய வேல்யூ தான் என்னது 61.5. ஸோ 100% உடைய வேல்யூ என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும், என்ன வந்துடும். ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் எடுத்துக்கலாமா. ஸோ P/4 which is equal to 6150. P-ஓட வேல்யூ என்னது 24,600. ஓகேவா. ஸோ 6150 into 4 வந்து 24,600. ஓகே, next one. Okay. A sum of money lent out at a simple interest amounts to 720 after 2 years and to 1,020 after further period of 5 years. This sum is
ஸோ இதுவும் பேசிக் கொஷின்ஸ் தான். பட் இங்கே இந்த ஆஃப்டர் ஃபர்தர் பீரியடை மட்டும் கரெக்டாக நீங்கள் மீன் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் மணி lent out at a simple interest amounts to again இருக்குது. amounts to அப்படின்னா amount உடைய வேல்யூ தான் 720, number of years வந்து 2 years. ஓகேவா? அப்போ 2 இயரோட எண்டில் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 720 and 1020 after further period of 5 years அப்படின்னா ஓவராலாக எத்தனை இயர்ஸ் வரும்? 7 years வரும். ஸோ 7 இயரோட எண்டில் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1020. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 5 இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து 500. 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 100 அப்படின்றது. நமக்கு கேட்டிருக்கிறது சம் தான் வந்து கேட்டிருக்காங்களா? சாரி 500 300 இல்லை. ஸோ 5 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் போச்சு அப்படின்னா 300. அப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60. அப்போ 2 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 into 60 which is equal to 120. நமக்கு தேவை பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணுமா? அமௌண்ட் என்ன? 2 இயர்ஸுக்கான அமௌண்ட் 720, 2 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 120. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் வர்ற வேல்யூ 600. ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 14th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து 600. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நாளைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ ரிமைனிங் நாளைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுளாக இருக்கிறதாகட்டும், இல்லை எவ்வளோ இயர்ஸில் ட்ரிப்பிள் ஆகும், ஸோ அந்த மாதிரி சம்ஸ் அண்ட் ப்ளஸ் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரியான சம்ஸை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். We will meet in next class. Thank you.